பாத்தியாமா பாத்தியாமா தேவி, உன்னோடவே இந்த வீட்டுக்குள்ள அன்பும் அமைதியும் அடி எடுத்து வைக்கட்டுமா? வரது கால வச்சு வா. தேவி, உள்ள பூஜை அறைக்கு போய் அங்க காமாட்சி விளக்கு இருக்கு, அதை உன் கையால ஏத்தி வச்சுட்டு வாமா. அழைச்சிட்டு போப்பா. அன்னை பராசக்தி, சுடர் விட்டு பிரகாசிக்க இந்த ஒளி போல எங்க வாழ்வும் செழிக்க அருள் புரிதாயே. விளக்கேத்தியாமா? தேவி, இந்த வீட்டுக்கு விளக்கு வைக்க மட்டும் நீ இங்க வரலம்மா. இந்த குடும்பத்தை விளங்க வைக்கிறதும் உன் பொறுப்புதாம்மா. புதுசா இவனும் பெருமையை உண்டாக்கணும்னு இல்ல, இருக்கிற பெருமையை குறைக்காம இருந்தா போதும். இல்லடா, எப்போதும் ஒண்ணுமில்ல ஆரம்பிச்சு எதனாச்சும் சொல்லுவிய. இப்ப உன் வாய்க்கு பூட்டே போட்டாச்சு, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்ல போற? வரத முத்து. என்னடா, என்ன விஷயம்? எசமா, நல்ல செய்தி வந்திருக்குதுங்க. தரிசா கடந்ததுங்களே 600 காணி அந்த பக்கமா தங்க அணைக்கட்டு வாய்க்கா வரப்போகுதா? அவ்வளவு நன்றியா வரப்போகுதுங்க. பாத்தியா அம்பலா, எல்லாம் தேவி வந்த வேலை. மருதமுத்து, பண்ணையில கறக்கிற பாலை நம்ம ஊர் குழந்தைகளுக்கு ஊத்திடு போ. அம்பலம், என்ன மாமா? இன்னைக்கு சாயந்தரம் கோயில்ல விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு செய். கவனிதம், இந்த குடும்ப பாரத்தை நீ இவ்வளவு காலமா சுமந்தது போதும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பொறுப்பு ஒரே இடத்துல அதுவும் பல காலம் இருக்கிறது சரியில்லை. கூட அந்த சாவியை சாவியை கொடு. ஏமா யோசிக்கிற? அப்பா சொல்றது 100க்கு 100 உண்மை. குடுமா சாவிய. மாமா, மானு சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிச்சு, புலிகிட்ட போய் மாட்டிக்கிச்சு. இதை விட சிங்கத்துக்கிட்டே இருந்திருக்கலாம். நம்ம அஞ்சுகம் பொறுப்பு மாறணும்னு தான் சொன்னேன். ஆனா தரம் குறையக்கூடாது. நீயே வாழாதவ மத்தவங்களை எப்படிமா வாழ வைக்க முடியும்? கூட அந்த சாவி எப்படி? தேவி, இந்த நாட்டாமக்காரனோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உன் கையில நம்பி ஒப்படைக்கிறேன். இந்தம்மா. தப்பா நினைக்காதீங்க, அத்தை கையிலே இருக்கட்டுமே. இல்லம்மா, காரணம் இல்லாம நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். இந்த வருமா, அதிகாரம் பொறுப்பு இந்த ரெண்டும் இல்லாம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முடியாதுமா. நீ நல்லவ, ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைப்ப. நீ யாரடி இந்த காரியத்தை செய்யறதுன்னு யாராவது கேட்டா அப்ப உன் கண் கலங்க கூடாது இல்ல? அதுக்காகத்தான் எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தாமா, வைக்க. போட்டமா போட்டோம். அம்மா தேவி, தாலியோட மதிப்பு எத்தனை பவுன்ல செஞ்சிருக்காங்கிறது வச்சு இல்லம்மா, எந்த பொண்ணு கழுத்துல தொங்குதுங்கிறத வச்சுட்டாமா. தெய்வம் என் பங்குல இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த பொறுப்பையை நான் ஏத்துக்கிறேன். தேவி, சாவியை புடுங்கிறதுக்கு நிறைய திட்டம் எல்லாம் போடுவாங்க. அத்தைக்காரி இருக்காள, பொசுக்குன்னு கீழே விழுந்துருவா. அவ்வளவுதான், குதிரை புரள்ற மாதிரி புரளுவா. கைய காரெல்லாம் விசுக்கு விசுக்குன்னு வலிச்சுக்குவா. நீ பாட்டு காக்கா வரைக்கும்னு சொல்லி சாவி கொடுத்துறாத, எந்திரிச்சுக்குவா. அம்மா, அவங்க அதை சொல்லுவாங்களே, இவங்க இதை நினைப்பாங்களேன்னு பயந்து நியாயத்தை மட்டும் விட்டுறாதேம்மா. அம்மா, இந்த குடும்பத்தினுடைய எல்லா பொறுப்பையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. அவ்வளவுதான். நான் தவம் இருந்து பெத்த பிள்ளைங்க, அவனுக்கு தகுதி இல்லாத இடத்துல பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டாரு எங்க வீட்டுக்காரு. கோவில்ல பார்த்தேன்.
அவதாங்க அம்மா கிட்ட இருக்க சாவி வாங்கி அவகிட்ட கொடுத்துட்டாருங்க அப்பா. ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லைங்க. சாவி போனதுல இருந்து என் சக்தியே போன மாதிரி இருக்குங்க. ஜெய் ஜம்பா. என்னங்க இது? ஒரு ஜவ்வாது வாசனையா அடிக்குது. குருநாதர் ஜவ்வாது மலையில பிறந்தவர். மல்லிகைப்பூ. ஆமாடி மல்லிகைப்பூ. ஆமாடி மல்லிகைப்பூ. இதெல்லாம் பெரிதன்று திருச்சடே குருவே. கஷ்டம் போடு கஷ்டம் கஷ்டம். செய்தனைகள் இல்லை புண்ணியம். இதை இங்கு வைத்து ஒன்றுமே செய்ய முடியாதே. வீட்டுக்கு சென்றால் தான் ஏதாவது செய்ய முடியும். ஆமா, அதாவதுங்க அவங்க எந்த வீட்டுக்கும் போனதில்லை. இப்ப உங்க வீட்டுக்கு வரலாங்கிறாரு. ஐயோ வாங்க வாங்க, சாவியை வாங்கி தாங்க. என்னது? ஐயோ, இந்த வேலையெல்லாம் செய்ய வேலைக்காரங்க இருக்கும்போது நீ இதெல்லாம் செய்யற? அம்மா அம்மா, நீ வேலை செய்யறத அம்மா பார்த்தாங்கன்னா பதறி போயிடுவாங்க தெரியுமா? அக்கா, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. வருஷா வருஷம் இந்த நாள்ல நானும் எங்க அக்கா பவானியும் கோயிலுக்கு போய் விளக்கு போடுவோம். இந்த வருஷம் அவ இல்ல, நான் மட்டுமாவது போய். போயிட்டு வாங்க தேவி. எனக்கு அவசரமா ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும், வந்து எடுத்துக்கூட. 1000 ரூபாயா? இன்னும் 1000 ரூபாயாங்கிற? நான் கேட்டேன்னா 5000 இல்ல 10000 வேணும்னாலும் அம்மா டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. அப்படின்னா மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். தேவி, அதான் வந்துட்டேன் மாமா. தேவி, அம்மா தேவி. கோவிலுக்கு போறதுக்கு அத்தாங்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன மாமா விஷயம்? எங்கம்மா உன் அத்தையும் அஞ்சுகமும்? மந்திரவாதி வீட்டுக்கு போயிருக்காங்க. மந்திரவாதியா? ஆமா மாமா, அன்னைக்கு கோவில பாக்கல, மணி மந்திர பூசாரி அவரை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. ஏண்டி வந்தது வராதுமா ஆரம்பிச்சிட்டியா? நாங்க எங்க போனா உனக்கு நடி அடியே. சாவி கைக்கு வந்ததுமே எங்களை வேலை கொடுத்து வாங்கிட்டுதான் நினைப்பா? அப்பாவும் அதிகாரம் கொடுத்துட்டாரு. இனிமே இந்த அம்மாவை கேட்டுக்கிட்டு தான் நாம நிக்கணும், நடக்கணும், ஓடணும். இதுவே பெரிய இடத்துல இருந்து வந்த பொண்ணா இருந்தா பெருசாத்த வாங்கி நெத்தில வச்சுக்கணும். அதாவது பொறுப்பு வளர்ப்புக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும். நவநீதம், உங்க மேல தப்பு இல்லைங்க, உங்க மேல தப்பு இல்ல. இதெல்லாம் செய்வன தோஷம். யார் யார் எந்தெந்த நோக்கத்துல அடி எடுத்து வச்சிருக்காங்கன்னு மந்திரவாதி புட்டு புட்டு வச்சுட்டாரு. நாங்க ஒண்ணு ஏமாறி இல்ல, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப எதுக்கு அந்த சாவி எடுத்த? வை. என்ன சொன்ன அந்த மந்திரவாதி? அப்படியே நம்ம வீட்டை தாயக்கட்டம் பிரிக்கிற மாதிரி பிரிச்சு வச்சுட்டாருங்க. நாங்க அவரை தரிசனம் பண்ண நுழைஞ்ச உடனே எதுக்காக வந்திருக்கோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாருப்பா. நீங்க எதுக்காக போவீங்கன்னு எனக்கே தெரியுமே. அந்த மடையன் என்ன சொல்றது? ஐயோ ஐயோ, புதி புதி. அந்த மகான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் காலடி எடுத்து வச்ச இடமெல்லாம் ஐஸ்வர்யமா பொங்கி வழிதான். மேல் துண்டை எடுத்து உதறினா ஜாதி மல்லியா உதிருதுங்க, உதிருது. வேர்வையா கொட்டுது. அடாடாடா, ஜவ்வாதா மணக்குதுப்பா. வேர்வை மணக்குதா? புனுகு புனைக்கு பறந்திருப்பான். ஏண்டி சிரிக்கியா? நவநீதம், அம்மா நீ கோயிலுக்கு போனோம்னு சொன்னியே, போயிட்டு வாமா. போயிட்டு வர்றது. ஏண்டி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அப்பா, அம்மாவை திட்டாதீங்கப்பா, அடிக்காதீங்கப்பா, அவங்கள ஒண்ணும் செய்யாதீங்கப்பா. அம்மா Oh
மனதில் கோட்டை கட்டி அன்பு என்னும் தெய்வ மகள் காலமெல்லாம் துணையிருந்தாள் கனவாகி மறைந்து விட்டாள் ஆசை மனதில் கோட்டை கட்டி அன்பு என்னும் தெய்வ மகள் காலமெல்லாம் துணையிருந்தாள் கனவாகி மறைந்து விட்டாள் ஆசை மனதில் கோட்டை கட்டி அன்பு என்னும் தெய்வ மகள் பாசனத்தில் குடியிருந்து பசித்த நேரம் வண்ணமிட்டாள் பாசனத்தில் குடியிருந்து பசித்த நேரம் வண்ணமிட்டாள் பாவை என்ற கண்ணம் தொட்டு அன்னையைப் போல் முத்தமிட்டாள் பாவை என்ற கண்ணம் தொட்டு அன்னையைப் போல் முத்தமிட்டாள் ஆசை மனதில் கோட்டை கட்டி அன்பு என்னும் தெய்வ மகள் நான் வாழ வேண்டுமென்று நாளெல்லாம் தவமிருந்தாள் நான் வாழ வேண்டுமென்று நாளெல்லாம் தவமிருந்தாள் நான் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்க நினைத்து விட்டாள் நான் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்க நினைத்து விட்டாள் ஆசை மன